கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். சமம் பலனை கொடுக்கும். சங்கீதம் 85:12. பிரியமானவர்களே, கூட எது எமக்கு நன்மை இருக்கிறதோ அதை எமக்கு ஏற்ற வேளையில் நிச்சயமாய் தருவார். எம்மை நடத்துகிறவர் எம்மை பரிசுத்தமாக்க வேண்டி கிருபையையும் எமக்கு தருவார். பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எமக்கு நலம் தருவார். எந்த நன்மையும் தேதிகளின் இடத்திலிருந்தே வருகிறது. ஜனங்களுக்கு நன்மை என்பது அவருக்கும் இருக்கும் வெளிப்படுகிறது. அவர்களுக்கு தேவன் பிதாவாக இருக்கிறார். அவர்களுக்கு அன்பையும் ஒழுக்கமான கிருபையையும் வைத்துள்ளார் என்பது அவர்கள் கிருபையினாலும் வாக்குத்தத்தினாலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருங்கள். ஜெபம் ஜெபிப்பதற்கு உங்கள் ஆவியை அனலூட்டுங்கள். எல்லா நன்மையான காரியத்தையும் கர்த்தரிடத்தில் இருந்து எதிர்பார்த்திருங்கள். அவரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. ஆதலால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2:12. நண்பர்களே, காலையில் எழுந்தது முதல் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம், எதையோ சாதிக்க செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை விட்டு விலகியிருக்க நினைத்தாலும் அவைகள் விலகுவதாக தெரியவில்லை. செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்கிறோம். யாரும் வெளியே சொல்ல முடியாத குற்ற மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறோம். உன் நன்மிசத்தையும் உன் சுய எண்ணங்களை மேற்கொள்வதற்கு சிறந்த வழி உபவாசமும் ஜெபமும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆதி மனிதன் சாப்பிட்டு எண்ணெய் விட்டு விலகி சென்றான். ஒரு மனிதன் சாப்பிட்டு விலக்கி வைத்து பெண்ணிடத்தில் தன்னை தாழ்த்தும் போது பரலோகங்கள் அந்த மனிதன் பக்கம் திரும்பும். மறவாதீர்கள். எழுத்துகளின் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். அனைத்தும் இரவு பகல் என்று பாராமல் உபவாசித்து ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். ஆகவே இந்த காலங்களிலும் நீங்களும் உபவாசத்தையும் ஜெபத்தையும் அதிகப்படுத்துங்கள். உங்கள் அர்ப்பணிப்பை ஆழப்படுத்துங்கள். ஆராதனையை உங்கள் முறைமையாக்கும். எழுப்புதல் முதலில் உங்களை துவங்கட்டும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு நிறைவை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு காரியத்தை குறித்து ஒரு சங்கீதம் 51:2 வாசிக்கலாமா? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றுக்கு மீறுதலை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு அக்கிரமத்தை குறித்து பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு மனுஷர்கள் மத்தியில அக்கிரமம் பெருகிடுச்சு அப்படின்னு பேசிக்கிறோம் இல்லையா? அக்கிரமனா என்ன அப்படின்னு பார்த்தோம். என்ன தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் பாவம்னு தெரியும், ஆனா தெரிஞ்சே செய்யறது. இன்னும் சொல்ல போனா பிசிக்கல் வயலன்ஸ்ன்னு சொல்லலாம். பிசிக்கல் வயலன்ஸ் நமக்கு ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ். நமக்கு என்னது ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ் தெரியும், ஆனா செய்யறது அதுதான் ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ். எனக்கு இது ஆவிக்குரிய ரீதியாக பாவம்னு தெரியும், தேவனுக்கு பிரியமற்ற காரியம் தெரியும், தேவன் இதை விரும்ப மாட்டான்னு தெரியும், ஆனா நான் செய்வேன். அதுதான் ஸ்பிரிச்சுவல் வயலன்ஸ். இதுக்கு கத்துடைய பிள்ளைகளை இதுதான் அக்கிரமம் இல்ல. அக்கிரமக்காரர்களோட எனக்கு ஒரு காரியம் இருக்க வேண்டாம்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமென். அக்கிரமக்காரர்களோட நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அக்கிரமத்தின் சிந்தை கர்த்தருக்கு பிடிக்காதது. எனக்கு தெய்வ பிள்ளைகளை இதுதான் ஆண்டவர். இது தாவீதுக்கு தெரியும், இது பாவம் தெரியும், ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அதனாலதான் அக்கிரமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கத்துடைய பிள்ளைகளை ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமற்ற, கர்த்தருக்கு பிடிக்காது, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வோமானால் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடுமா? மன்னிப்பு கேட்டதை விட்டு விட வேண்டும். இவர் சொல்றாரு பாருங்க, அக்கிரமம் நீங்கி என்னை முற்றிலும் கழுவி. கொஞ்சம் வச்சுட்டு இல்ல, ஃபுல்லா என்ன பண்ணுங்க, என்னை வாஷ் பண்ணுங்க, என்னை முற்றிலும் கழுவுங்க. என் இருதயத்துல அந்த சிந்தை கொஞ்சம் கூட ஒட்டி கொண்டு இருக்க கூடாது. எப்படிப்பட்ட ஜெபம் இல்ல?
இன்னைக்கு நாம என்ன செய்யறோங்க? அப்படி ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரே என் அக்கிரமத்தை எடுத்து போடுங்க நம்ம ஜெபிக்கிறோமா? மற்றவங்க அக்கிரமத்தை எல்லாம் நம்மகிட்ட என்ன அக்கிரமம் இருக்கு யோசிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எனக்கு கழுவுங்கப்பா கேட்கணும்ல. இன்னைக்கு கழுவி என்ன சொல்லணுமா? என் பாவம் என்னை சுத்திகரியும். திரும்ப அவர் சொல்றாரு, என்னை முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்தையும் சொல்றாரு, என் சுத்திகரியும், என்னோட பாவம் என்னை சுத்திகரியும். ஆமென். இந்த பாவம் இல்லாம என்ன ஒரு பரிசுத்தமான மாற்றுங்கிறார். பாவம் செஞ்ச மனுஷன் தான் ஜெபிக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்துல ஒன்று கிடந்து, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன்னு குற்ற மனசாட்சியில வாழறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதை மன்னிக்க அவர் தயப்படுத்தவர். ஆமென். நீங்க ஆண்டவர் சமத்துக்கு வந்த உடனே, நீங்க கதறின உடனே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். திரும்ப பாவம் பண்ணக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதனால இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை ஏதாவது தெரியாம செஞ்சு கர்த்தருக்கு பிரியற்ற காரியங்களை செஞ்சுட்டு தவித்து கொண்டிருந்தா திரும்ப வாங்க. கர்த்தர் உங்கள் பாவங்கள், நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்க தயப்படுத்துவார் என்பது உணர்ந்து அவர் சமூகத்துல வந்து பாவம் நீங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க, அக்கிரமம் நீங்க கழுவி கொள்ளுங்க ரத்தத்தினால. அதனால இன்னைக்கு நிச்சயமா ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு பெரிய சந்தோஷம். தேவ பிள்ளை திரும்ப என்னை கர்த்தர் ரீபில் பண்ணுவார், திரும்ப அவர் என்ன ரெனோவேட் பண்ணுவார், திரும்ப நான் தேவ சமூகத்துல ஒரு அற்புதமான பிள்ளைய மாறுவேன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? இந்த நாளில ஆவியானவர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஆண்டவரே எங்களோடு பேசிருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு திறந்து எத்தனையோ பாவங்களை நான் செஞ்சுட்டேன் அப்பா, என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் கொடுங்க. ஆண்டவரே எத்தனையோ குற்றங்களை பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காரியத்துல விடுதலை கொடுங்கப்பா. பாவங்களை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு நல்ல விடுதலை கொடுத்து நடத்துங்கப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் சந்திப்பு ஒரு காரியத்தை குறித்து சங்கீதம் 51:5 வாசிக்கலாமா? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். பவுல் சொல்லும் பொழுது, நான் செய்ய வேணும்னு நினைக்கிறேன், சில பாவங்களை சில காரியங்களை நான் செய்ய வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா நான் செய்யறேன், அது நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படின்னு பவுல் எழுதுறாரு இல்லைங்களா? அதே மாதிரி தாவீது, நான் பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. நான் சில பாவங்களை செஞ்சுட்டேன், இந்த இடத்துல நான் பாவம் செஞ்சுதான் மன்னிப்பு கேட்டு எழுதுறேன். அதுல நான் பாவத்துல பிறந்திருக்கிறேங்கிறதையும் நான் உமக்கு அறிக்கையிடுறேன் ஆண்டவரே அப்படி. Praise the Lord, brother. Good morning.